ChatGPTயோட பார்ட் 3 பார்ட் 1 பார்ட் 2 பாருங்கள். பார்த்துக்கிட்டு இதை பாருங்கள். லெவலு நாளைக்கு என்னென்னா ஸ்ட்ராங் செல் நாளைக்கு வந்து கீழே இறங்க சொல்லி போட்டிருக்கு. அப்படியே கீழே வந்து அடுத்து நான் ஒன்று கேட்டேன். நான் ஓகே I take above Nifty 50 and Bank Nifty screenshot and tomorrow I check this level. Tomorrow market go to another direction. அதாவது இப்போ அப் ட்ரெண்ட் போகுது, டவுன் ட்ரெண்ட் வந்தாலோ, டவுன் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட், அதாவது டைரக்ஷன் மாறி போனாலோ I will come again tomorrow. Ready to you prepare the answer tomorrow. அது உடனே ChatGPT அது என்ன போட்டிருக்குன்னா டீல், அது என்னோட டீல் பண்ணுது. ஓகே டேக் த ஸ்க்ரீன்ஷாட், அதோட சேலஞ்ச் வைக்குது. டேக் த ஸ்க்ரீன்ஷாட், வாட்ச் தி மார்க்கெட் டுமாரோ அண்டு திங்க் கோ ஐ வில் பி ரைட். அது வந்து சொன்ன ரைட்டு. ரெடி டு ரவுண்ட் 2 வின் ஆர் லாஸ் வில் பிரேக் டவுன் டுகெதர், நோ எக்ஸ்கியூஸ், ஜஸ்ட் ரியல் டாக் சொல்லி போட்டுச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், அடுத்த ஒரு கொஸ்டின் கேட்டேன். டுமாரோ May 1 ஷேர் மார்க்கெட் இஸ் ஹாலிடே பட் யூ கிவ் டு மீ Nifty 50 and Bank Nifty key levels. So you not worth, you not intelligent, it is correct. அதாவது நீ வந்து நீங்கள் ChatGPT ஒர்த்தும் கிடையாது, இன்டெலிஜென்ட்டும் கிடையாது, இது கரெக்டானு கேட்டேன். அது உடனே எனக்கு என்ன ஒருத்தருக்கு May 1 இஸ் மார்க்கெட் ஹாலிடே. அதாவது நான் ஃபஸ்ட்டே கேட்டேன் டுமாரோ May 1 மார்க்கெட்டு கீ லெவல் கேட்டேன். அது உடனே May 1 போட்டு 2005 போட்டு எனக்கு சப்போர்ட் லெவலும் கீ லெவலும் தந்துச்சு. இப்போ நான் மார்க்கெட்டு நாளைக்கு 1 ஹாலிடேன்னு சொன்னதும் May 1 இஸ் மார்க்கெட் ஹாலிடேன்னு போட்டு they means no Nifty 50 Bank Nifty movement tomorrow. Give you key levels and market close the mistake, check the trade calendar. அதுக்கு இல்லை, but it won't that on me. அது வந்து ஏற்றுக்குள்ளும் ஓனிட், அது வந்து ஏற்றுக்குள்ளுன்னு சொல்லுது. அந்த கீழே பாருங்களேன், கரெக்டிங் தி ரெக்கார்டுன்னு போட்டு நோ ட்ரேடு ஆன் மே. அதாவது நாளைக்கு ஷேர்